என்னங்க ஃபுல்லா கேட்டீங்களா? இந்த பாட்டு கேட்டிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க எதை பத்தி பேச போறோம்னு. எஸ், நாஸ்டாலஜிக் மெமரிஸ் அண்ட் சைல்ட்ஹுட் பத்தி தான் நாங்க வந்து பேச போறோம். ஆமா. சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீசன் 1 எபிசோட்ல கேட்கும் போதே நாங்க வந்து ஏர்லி 2K கிட்ஸ். எஸ், நாங்க வந்து ஏர்லி 2K கிட்ஸ். சோ அந்த எப்படின்னா அறகுறையான 2K, அறகுறையான 90s ரெண்டுத்தையும் கலந்து வாழ்ந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஆமா, அப்படி வளர்ந்தவங்க தான் நாங்க. சோ வந்து எங்க சைல்ட்ஹுட்ல எப்படிலாம் இருந்துச்சு எல்லாம், எல்லா திங்ஸ் நாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்த்த கார்ட்டூன்ஸ் அத பத்தி தான் வந்து என்ன பண்ண போறோம், ரெமினைஸா, அது என்ன, ஐ திங்க் தட்ஸ் தி வேர்ட். அத பத்தி பேச போறோம், அவ்வளவுதான். சரி விடுங்க, அததான் பண்ண போறோம். ஓகே. எஸ். ஆமா, இப்ப வந்துட்டு கேக்குறவங்க எல்லாருக்கும் எல்லாமே ரிலேட் ஆகுமான்னு தெரியாது. பட் ஏதோ 1-2 இல்ல சில விஷயம் வந்து கண்டிப்பா ரிலேட் ஆகும். ஆமா, ஆகணும். இல்லன்னா நாங்க தான் தப்பா வாழ்ந்திருக்கோம் இல்ல. ஆமா ஆமா, இல்ல ஆகும். சோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? சோ வந்து எல்லாத்தையும் ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிப்போமா? கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம்னா வீக்கெண்ட்ஸ் தான் நல்ல விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும், ஆப்வியஸ்லி. சோ வந்து அந்த டைம்ல எல்லாம் சண்டேஸ் இருக்கும்ல, சாட்டர்டே சண்டேஸ், மோஸ்ட்லி சாட்டர்டே ஸ்கூல் வச்சிருவானுங்க. பட் சண்டேஸ் பத்தி பேசுவோமா? சண்டேஸ் வந்து அன்னைக்குதான் வந்து காலை சீக்கிரமே முழிப்பு வரும் இல்ல. ஹாலிடே டைம் வந்து எந்திரிக்க மாட்டோம். அதான் ஜெனரலா ஹாலிடே டைம்ல தான் வந்து சீக்கிரமா முழிப்பு வரும். அது ஏனே தெரியாது. அதே மாதிரி எழுந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு பார்த்தா டிவில போட்டா இந்த டாப் 10 ஓடும். அப்புறம் கல்யாண மாலை. அந்த டாப் 10 வந்து லைக் அப்ப உள்ள ப்ளூ சட்டை மாறன், பட் ப்ளூ சட்டை மாறன் கிடையாது, அவர் நல்ல சட்டை மாறன். அந்த மாதிரி நல்ல ரிவ்யூஸா சொல்லுவாங்க. அதை பார்த்துதான் வந்து நிறைய மூவிஸே டிசைட் பண்ணுவாங்க அந்த படத்துக்கு நம்ம போகணுமா போக கூடாதா அப்படிலாம் சொல்லிட்டு. அண்ட் தென் வேற என்ன, கல்யாண மாலை எல்லாம் ஓடும், அது பெருசா நான் பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் வந்து இந்த படம் எல்லாம் போடுவாங்கல்ல சண்டேஸ் அன்னைக்கு தான், அது இப்பயும் ஃபாலோ பண்றாங்க அந்த ட்ரெண்ட. 6 o'clock வந்து சன் டிவில போடுவாங்கல்ல படம்லாம். அதான் அத வந்து அப்பதான் வந்து உட்காந்து பாக்குறது, அதெல்லாம் வந்து ஒரு வைப் சண்டேவே. இல்ல, நான் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்தேன்னா இந்த மாதிரி விஷயத்துல கேலண்டரு, ஈவன் செவுத்துல கூட வந்துட்டு டேட்டு, டைம், எந்த சேனல், அந்த படம் பேரு ஃபுல்லா அப்படியே எழுதி வச்சிருப்பேன். இப்ப கூட என் வீட்டுல போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் நான் அந்த செவுத்துல கிறுக்குனதெல்லாம். ஆமா ஆமா, அப்பெல்லாம் வந்து நமக்கு ரிமைண்ட் பண்றதுக்குள்ள போன்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல. அப்ப இந்த மாதிரிதான் ஒரு வே இருந்துச்சு. லைக் வந்து நம்ம ஏதாச்சும் பார்த்தா எழுதி ஆகணும், வேற வழி இல்ல, உனக்கு அந்த படம் பாக்கணும் நீ பாக்கணும், வேற வழியே கிடையாது உனக்கு. ஆமா, சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ண டைம்ஸ். இப்ப வந்துட்டு நமக்கு அசால்ட் ஆயிடுச்சு, போனா இருக்கலாம், இப்ப வேணாலும் பாத்துக்கலாம். இப்ப டிவி கூட நமக்கு பாக்க தோணல, அப்புறமா நமக்கு தேவைப்படுற டைம்ல போன்ல பாத்துக்கலான்ற ஒரு அலட்சியம். அதுதான், லைக் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்மள்ட்ட. இப்ப பாக்கலன்னா என்ன, பேச்சு பார்க்க போறோம், ஓடிடில வந்துடும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வைப் இஸ் ஸ்டில் நாட் தி சேம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, சண்டேஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அதுதான், இப்பெல்லாம் என்னோட சண்டே வந்து பாதி நேரம் தூங்குறதுலயும் பாதி நேரம் வந்துட்டு துவைக்கிறதுலயும், துணி துவைக்கிறதுலயும். எனக்கும் அப்படிதான் போகுது, என்ன பண்றது, தலையெழுத்து. ஆமா. சோ அப்பெல்லாம் என்னன்னா காலையில நான் எந்த சவுண்டோட தெரியுமா எந்திரிப்பேன், அந்த கல்யாண மாலை, கல்யாண மாலைதான் அந்த தாத்தா பேசுவாரு, அப்புறம் அந்த பட்டிமன்றம் ஓடும் காலையிலேயே. எந்திரிக்கிறதே பிக் பாஸ் வீட்டுல வந்து அந்த டான்ஸ் பாட்டு போடுறவங்க சண்டே மட்டும் இது. அப்புறம் டாப் 10 பாத்துட்டு தான் எங்க அப்பா முடிவு பண்ணுவாரு படத்துக்கு போலாமா, போகணும்னா எந்த படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து 11 o'clock சொல்லுங்கன்னு ஒரு ஷோ இருக்கும், ஞாபகம் இருக்கா? இமான் கேட்டிருக்கேன். ஆமா ஆமா கேட்டிருக்கேன். செம்மையா இருக்கும், எனக்கு ஏன்னு தெரியல, அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அப்புறம் மூவிஸ் நீ சொன்ன மாதிரிதான் டைம் குறிச்சு வச்சு அப்பப்ப நடுவுல வந்து எல்லா சேனலும் மாத்தி மாத்தி போய்க்கணும். ஆமா, ஏன்னா எல்லாத்துலயும் சூப்பர் சூப்பர் படமா போடுவான். ஆமா, இல்ல பிரேக் ஒண்ணுத்துலயுமே உருப்படியா போட மாட்டான். அது என்னமோ கரெக்ட் தான். பிரேக் வந்துச்சுன்னா இதுன்னு மாத்தி பாக்கலான்னு பார்த்தா அட் தி சேம் டைம் தான் எல்லா சேனல்லயும் பிரேக்கே போடுவான் வேற. ஆமா ஆமா, கடுப்பு தான் ஆகும். அதான். அதே மாதிரி ஈவினிங் வந்து குட்டி சுட்டீஸ்னு ஒண்ணு ஓடும். ஆமா, அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்களே, செம்மையா இருக்கும். ஓஜி ஷோஸ் எல்லாம் இருக்குல்ல, அது என்ன அந்த கனெக்ஷனு. ஆமா 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 ஆமா. அப்புறம் இன்னொன்னு, ஒரு வார்த்தை ஒரு லட்சம், நீங்களும் எல்லாம் ஒரு கொடி, அதுக்கெல்லாம் நான் இவ்வளவு பெரிய ஃபேன் தருமா. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அது இது ஏதோ சூப்பரா இருக்கும் அது. ஆமா கண்டிப்பா.
ஆமா ஒரு வார்த்தை 1,00,000 நான் என்னைக்காச்சும் போயிட மாட்டேன், நான் ஸ்கூல் பிள்ளையான்னு நினைச்சிருக்கேன். அது இன்னும் நடக்கல. அந்த வேர்ட் சொல்லுவாங்களே, அதான் அந்த தமிழ் வேர்ட் சொல்லுவாங்களே, அது ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். நம்மளும் அப்படிலாம் தமிழ் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஏங்க நான் காலெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம். ஆமா என்ன பண்றது, எஸ் வயசாயிடுச்சு, என்ன பண்றது. சோ இப்ப டிவி பத்தி பேசலாமா? அப்படியே டிவி சேனல்ஸ் பத்தி பேசலாமா? டிவி சேனல்ஸ் அது டிவி சேனல் ஸ்பெசிபிக்கா அதான் இப்ப சேனல்ஸ்ல கார்ட்டூன்ஸ்லாம் ஓடும்ல, அதுதான் அப்பெல்லாம் பாத்திருப்போம். கார்ட்டூன்ஸ் ஓடுச்சுன்னா அந்த டைம்ஸ்ல ஞாபகம் இருக்கா, நியூஸ் பேப்பர்ல வந்துரும் இந்த கார்ட்டூன் ஐ மீன் எல்லா சேனல்ஸ் போட்டு சேனல் நம்பர் எல்லாமே போட்டு கார்ட்டூன் இந்த டைம்க்கு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போடுவான். அது நம்ம ஆசைப்பட்டு எல்லாம் நோட் பண்ணி பாக்கலான்னு பார்த்தா அந்த நியூஸ் பேப்பர் முந்தின நாளும் அதான் அதுதான் நடக்கும். அது ஒரு ஷேம் மூமெண்டா இருக்கும். நான் என்ன மாதிரி கார்ட்டூன்ஸ் பார்த்தேன் தெரியுமா? அந்த சுட்டி டிவி தான். சுட்டி டிவில தான் வளர்ந்தேன்னு வச்சுக்கோயேன். டோரா தி எக்ஸ்ப்ளோரர் எல்லாம் அப்பெல்லாம் செம்ம ஃபேனுங்க. இன்ட்ரோ சாங்கா இருக்கட்டும், குள்ளநரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜாக்கி சான், அது பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா சொல்லுங்க? அதுதான் ஜாக்கி சான்லாம் இப்ப கூட எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஹேட்டர்ஸே இருக்க முடியாது. ஆமா, ஆக்சுவலா யாரோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க, ஜாக்கி சான் எபிசோட்ஸ்லாம் ரீவாட்ச் பண்ணனும்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்த பாடல. ஆமா, எனக்கு என்னதான் இப்ப பார்த்தாலுமே ஐ டோன்ட் திங்க் நமக்கு அதே வைப் கிடைக்கும்ல. இப்ப ஆப்வியஸ்லி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு தான், பட் அதே வைப்லாம் கிடைக்காது. ஆமா, அது ஆக்சுவலி இந்த மேட் ஆர்டிஸ்ட் ராபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூல என்னன்னா, ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க லைக் எல்லாரும் உங்களை மிஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்றப்ப அவரு ஒரு ஆன்சர் பண்ணிருப்பாரு. நான் எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்ல, பட் அந்த மீனிங் மட்டும் சொல்றேன். என்னன்னா, யூ டோன்ட் ஆக்சுவலி மிஸ் மீ. நான் இப்ப ஆக்சுவலா இன்ஸ்டாலையும் கண்டென்ட் யூடியூப்ல எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். பட் என்னோட அந்த டைம்ல உங்களோட அசோசியேட் ஆன சைல்ட்ஹுட்டை தான் நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னாரு. அது நானும் கேட்டேன். அது ஆக்சுவலி இட் ஹிட்ஸ் தி ஸ்பாட். இட்ஸ் ஜஸ்ட் 100% ட்ரூ. வேற யாருமே சொல்லவே முடியாது. அதுதான் அவரை இப்பயும் அவர் போட்டுட்டு தான் இருக்காரு. இப்ப கூட போகோலயே ஓடுதுதான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் நமக்கு நம்ம we are still not those 5-year-old or 6-year-olds. We are not them. வளர்ந்துட்டோம். அதுதான் அதான் we just missed the childhood. கிரியேட்லாம் பண்ண முடியாது போல இல்ல. ரைட் விடு, என்ன பண்றது, this is life. ஆமா, மிஸ்டர் பீன் அதுவுமே ரிப்பீட்டட் எபிசோட்ஸ் தான் போடுவாங்க. பட் அதெல்லாம் அதுவே அது என்னதான் இது பண்ணாலுமே இட்ஸ் ஸ்டில் தி சேம். எது பண்ண முடியாது நம்மளால. சோ கார்ட்டூன்ஸ் நிறைய கார்ட்டூன்ஸ் நான் இந்த early 2K அப்போ கார்ட்டூன்ஸ்லாம் ஓடும் பாரு. எல்லாத்தையும் நான் எல்லா சேனல்ஸும் பாப்பேன். அப்போ இந்த பவர் பஃப் கேர்ள், ஜானி பிராவோ இருக்கும், வேற என்ன பிங்க் பேந்தர் இருக்கும். பிங்க் பேந்தர், ஸ்பஞ்ச் பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்புறம் ஒரு சேனல் இருந்துச்சு, அந்த சேனல் பேர் என்ன, ஐயோ அது இல்ல 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 அது ஆக்சுவலா எல்லாரும் பாத்துட்டு ஜெட்டிக்ஸ் எல்லாரும் அத பாத்துட்டே இருந்தோம். ஒரு நாள் ஸ்கூல் விட்டு பார்த்தா அந்த சேனலே காணோம். அந்த ஜெட்டிக்ஸ்ல அவ்வளவு சூப்பரா போடுவாங்க கார்ட்டூன்லாம், வேற லெவலா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபீனியஸ் அண்ட் ஃபர்ப், வேற என்ன கிட் வெர்சஸ் கேட், சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் என்னவே முடியாது. அதெல்லாம் பார்த்தா கண்ணு கலங்கும். இப்ப கூட என்னடா இது வாழ்க்கை இப்பெல்லாம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி சுட்டி டிவில பார்த்தோம்னா இந்த ஹாண்டட் ஹவுஸா, ஸ்கூல்ல வேன்ல தான் போவாங்க தெரியுமா? அதான் ஹாண்டட் ஹவுஸா ஸ்கூலா அது தெரியல, என்ன பேரு மறந்து போச்சு. அதான் ஒரு மாதிரி மிஸ்டீரியஸ் வைபோட இருக்குமே, அதுதானே சொல்ற? அதான் சூப்பரா இருக்கும். அண்ட் தென் குளோரியாவின் வீடு, அதான் அதெல்லாம் லைக் வேற லெவலா இருக்கும். ஆமா ஆமா, அது கிக்கர்ஸ்லாம் அதான் பென்டென். ஐயோ பென்டனுக்குலாம் நான் அடிமைங்க. அந்த ஏலியன்ஸ்ல நம்ம ஆக மாட்டோம், நமக்கு அப்படி ஒரு வாட்ச் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்க நான் காலங்கள் இருக்கு பாருங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு வாட்ச் பார்த்தேன், அதே வாட்ச் மாதிரி ரெப்ளிகா
எனக்கு. ஆனா அது இந்தியால இல்ல அந்த வாட்ச். எப்படியாச்சும் அந்த வாட்ச் எனக்கு வேணும். அப்படிதான் இருக்கு எனக்கு. பாஸ்போர்ட் வீசா எடுக்கிற கிளம்புற ஆமா அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? இன்னும் சிலதான் விட்டுட்டோம். அது அப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்தது நான் தான் நினைக்கிறேன். அந்த சுமோன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கரடி பெருசா இருக்கும் தெரியுமா? என்னது? சுமோ தெரியலையே. ஒரு பைட்ஸ் மாதிரி போடுவாங்க, சின்ன சின்ன எபிசோட்ஸ். மத்த கார்ட்டூனுக்கு நடுவுல இது போடுவாங்க, மாசா இருக்கும். அதே மாதிரி இந்த பெங்குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர், வருத்தப்படாத கரடி சங்கம். ஆமா ஆமா. இந்த ஹெய்டி பாத்திருக்கியா நீ? ஒரு பொண்ணு இருக்குமே. அது மீம்ஸ்ல பாத்திருக்கேன், பட் நான் பார்த்தேன். அதுவும் நல்லா இருக்கும். அது 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 இப்ப கூட அந்த ஹெய்டின்னு சொன்னா அந்த பொண்ணு ஓடும் எப்பவுமே. அது ஓடுறதா எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இந்த நிஞ்சா ஹட்டோரி எல்லாம் லைக் டிங் 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 சிட்டிமாரு நிஞ்சா ஹட்டோரி. எனக்கு வந்து நிஞ்சா ஹட்டாரிக்கும் ஹட்டோரிக்கும் நோபிட்டா, அது வேற டோரிமான். டோரிமான் கன்ஃபியூஸ் ஆகும் செம்மையா. அது எல்லாரும் வந்து ஷின்சான், நிஞ்சா ஹட்டோரி, டோரிமான் அப்படின்னு அந்த மாதிரி. அது வந்து அது என்கிட்ட வேற. ஆனா ஜாப்பனீஸ் கார்ட்டூனாலும் உனக்கு அப்படி இருக்கலாம். அது வந்து இந்த ஹட்டோரியில வந்து ஹட்டோரிக்கு வந்து அவன் சரியான தைரியசாலி. சரியா? அவன் ஒரு தைரியசாலி, எல்லாத்துக்குமே போல்ட்டா இருப்பான். ஆனா அவனுக்கும் ஒரே ஒரு வீக்னஸ் இருக்கும். என்னன்னா அவனுக்கு ஃப்ராக்ஸ்னா சுத்தமா பிடிக்காது. அத பார்த்து அடாப்ட் ஆனனாலயா என்னன்னு தெரியல, எனக்குமே ஃப்ராக்ஸ் பார்த்தா சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அவன் எப்படி பயந்துட்டு ஓடுவானோ அதே மாதிரி நானும் பயந்துட்டு ஓடுறேன். மத்த எல்லாத்துக்கும் நின்றுலாம் போல. ஆமா, ரெண்டுமே தான். அருவருப்பா இருக்கு, பயமா இருக்கு. அது பறக்கும்ல, எல்லாம் ஒண்ணுதான். அந்த மாதிரி பண்ணும்போது இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் அதே மாதிரி இருக்கும் எனக்கும். அதே மாதிரி டோரேமான்ல வந்து அந்த கேஜெட்ஸ் எடுத்து கொடுப்பான் தெரியுமா? எனிவேர் டோர். நினைச்சா நீ அங்க போலாம், சுசுகா வீட்டுக்கு போலாம். நினைச்சா நீ வந்து இவன் வீட்டுக்கு போலாம். இடம் இருக்கு கரெக்டா. சுசுகா வீட்டை சொல்ற பத்தியா நீ? அங்க நிக்கிறமா? அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஜெட்ஸ். லைக் டோரேமான் பார்த்தவங்களுக்கு அது புரியும் எத்தனை கேஜெட்டுக்கு வந்து நம்ம ஏங்கி இருப்போம். அதே மாதிரி ஒரு பிரெட் இருக்கும் சரியா? அந்த பிரெட் எப்படின்னா அவனுக்கு வந்து அவன் சரியா படிக்க மாட்டான் எப்பவுமே. நோபிட்டா வந்து அவனுக்கு ஒரு பிரெட் கொடுத்து இதை வந்து நீ அந்த பேப்பர்ல காப்பி பண்ணிட்டு எவ்வளவு சாப்பிட்டியோ அதெல்லாம் உனக்கு ஆன்சர் ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு டோரேமான் சொல்ல நோபிட்டாட்ட. அவன் என்ன பண்ணுவான், ஃபுல்லா சாப்பிடுவான். சரி நம்ம லாஸ்ட் மினிட்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 பிரெட் ஸ்லைஸ் சாப்பிட்டுருவான். சாப்பிட்டு வந்து அவனால எக்ஸாம் எழுத முடியாது. அவனுக்கு இதாயிடும். அவன் என்ன பண்ணிடுவான், அவனுக்கு இதாயிடும். என்னது டிசென்ட்ரி இந்த மாதிரி ஆயிடும். அதனால வந்து அவனுக்கு கடைசியில அவன் எக்ஸாம் முட்டை வாங்கிடுவான் எப்பவும் போல. அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு அந்த பிரெட் இருக்காதா, நம்ம வாழ்க்கையில ஒரு டோரேமான் இருக்காதா அப்படிலாம் சொல்லி பாரு எவ்வளவு வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் அந்த டோரேமான் மாதிரி வர கேஜெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்காம இருக்காங்க. அதுதான். அது என்னமோ இப்ப நம்ம 21st century தானே இருக்கோம். ஆமா ஆமா. அதுலயும் 21st century ரோபோட் தானே. நம்ம என்ன நம்ம ஃபியூச்சர்ல ஒருவேளை நல்லா இருப்போமோ என்னமோ. கொண்டு வரணும் கூட விஷயம் அந்த கேஜெட்ஸ் எல்லாம் கொண்டுனா. ஆனா ஆக்சுவலா பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் இம்பாசிபிள் தான். பட் சைல்ட்ஹுட் டைம்ல இட் வாஸ் ஃபன் டு வாட்ச். போகல அந்த லாங் ஃபிலிம்ஸ் எல்லாம் போடுவாங்க தெரியுமா? இந்த ராகவன் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திருக்கியா? அந்த இது வீட்டுக்கு போய் கண்டுபிடிப்பாங்களே. டைமண்டா? ஆமா ஆமா, கோஹினூர் வைரம். கோஹினூர் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு படம் இருக்கும். அது வந்து கிரிக்கெட். கிரிக்கெட்டா? என்ன கிரிக்கெட்? அது ஒரு கிரிக்கெட். அப்ப வந்து சச்சின் மாதிரி ஒருத்தர் டாப் கிரிக்கெட் பிளேயர் இருப்பாரு. அவரு வந்து ஒரு பேட் வச்சிருப்பாரு. அந்த பேட் வந்து ஒரு சின்ன ஆர்ஃபனேஜ்ல இருக்க ஒரு சின்ன பையனுக்கு கிடைக்கும். செயின் குலிக்கு மெயின் குலி. அந்த பையன் வந்து அந்த பேட்ல அடிச்சா அவனுக்கு அவனோட நம்பிக்கை என்னன்னா அந்த பேட்ல அவன் அடிச்சானா அவனுக்கு எல்லாமே 6 கிடைக்கும். அந்த மாதிரி அவன் பெரிய பெரிய இடத்துக்கு எல்லாம் போவான். அது ஒரு கதை. அந்த மாதிரி நிறைய போக்கள் அந்த மாதிரி போட்டு மூவிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு பொண்ணு இருக்கும், அதோட அப்பா வந்துட்டு இறந்துருவாரு. அவரு கோஸ்டா வருவாரு தெரியுமா? என்னோட பேக் எடுத்துட்டு வான்னு சொன்னா வந்து கிளாஸ்ல உள்ள எல்லா பேக்கையும் தூக்கிட்டு வந்து போட்டுருவாரு. காட்டுவாசி டான்ஸ் எல்லாம் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவானுங்க. தெரியலையே இது. பெரிய வந்துட்டு கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ஆக்சுவலி ஏதோ ஒரு காரணத்தினால கொன்றுப்பாங்க அவரை. இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் பாத்திருப்பேன், பேர் தெரியல. ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாரு. ஓகேவா? பேய் வேஷம் போட்டிருப்பாரு. கடைசியில சாவறப்பயும் அதே இதுல இருப்பாரு. ஓ தெரியல அது எனக்கு. எனக்கு வந்து ரொம்ப நம்ம மென்ஷன் பண்ணாம விட்டா அது ரொம்ப தப்பா. என்னத்த? சோட்டா பீம். ஆமா, சோட்டா பீம் வந்து நான் வெறுத்த காலங்களும் இருக்கு. ஏன்னா என் தம்பி வந்து அதை போட்டு போட்டு தேய்ப்பான், ரொம்ப தேய்ப்பான்.
அதனால நான் வெறுத்த காலங்களும் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆமா ஆமா சோட்டா பீம்ல ஒரு விச்சு கேரக்டர் வரும் தெரியுமா, சூனியக்காரி. அந்த ட்ரெயின் உடஞ்சு போன பிரிட்ஜ் மேல ஓடுது. எனக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான எபிசோட். அதே மாதிரி இந்த கில்மாடா சின்ன வயசுல வந்து காஞ்சனாக்கு பார்த்து பயப்படனோ இல்லையோ தெரியல, ஆனா கில்மாடாக்கு நான் ரொம்ப பயந்தேன். ஐயோ சூப்பரா இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு நினைச்சாலே. அது எப்படி நம்ம மறந்தோம். இந்த தாத்தா ஒருத்தர் இருப்பாரு, அவரு வேற லெவல் சீக்ரெட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு தருவாரு. இந்த ஏஞ்சல் உலகத்துக்கு போவாங்க. கிருஷ்ணர் எபிசோட்ஸும் நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். எல்லாம் சூப்பரா இருக்கும். இன்னொரு ஒரு இது முக்கியமானது விட்டோம். இன்னும் நிறைய லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, பரவாயில்ல. இந்த டக்கேஷி கேசல்னு ஒண்ணு வரும் தெரியுமா? ஆமா, எல்லா காட்டுல முடிஞ்சதுக்கு பிறகு நைட்ல போடுவானே 9 மணிக்கிட்ட. ஐயே சூப்பரா இருக்கும். அதுல நம்மளும் போக முடியாதுன்னு சொல்லி ஆசையா இருக்கும். ஆமா, இப்ப ஏதோ திரும்ப அது வருதுன்ற மாதிரி. ஆமா ஆமா அதே மாதிரி இருக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம எங்க டிவி பாக்குறோம். இல்ல இப்ப அது வந்து டியூட் பெர்ஃபெக்ட்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வச்சு இல்ல, அதுவும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. டக்கேஷி கேசல் அதான் ஓஜில இந்த ஹனி பீ மேஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும் தெரியுமா? ஆமா 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 அதுதான் இருக்கிறதுலயே கன்ஃபியூசிங்கா இருக்கும்ல. ஆமா, நான் வந்து என்னமோ நானே அங்க இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்பேன். இப்படி இருந்தா அங்க போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பேன். நான் நோட்ஸ் எழுதி இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிருப்பேன். நம்ம போய் போறப்போ மாதிரி. ஆமா, சே அது நல்லா இருக்கும். வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா? போகோ கவர் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. வேற என்ன கார்ட்டூன் இருந்துச்சு? இந்த மோட்டு பட்ரோல்ல தான் ஜான் சிங்கம் எல்லாம் வருவாங்க. அப்புறம் நடுவுல இந்த ருத்ரா அந்த மாதிரி அனிமேட்டட் எல்லாம் வந்துச்சுல்ல, அது எனக்கு தெரியல. ஆமா அதெல்லாம் வந்துச்சு. கிட் கிரிஷ் எல்லாம் அந்த இதுவா போடுவானுங்க, ஃபுல் லென்த் மூவி அனிமேட்டட். ஆமா, ரோல் நம்பர் 21. ஆமா, சோட்டா பீம்ல இது விட்டுட்டோம் பாரு, அந்த எது சாமுராய் அங்க ஷவுலின் டெம்பிளா? ஷவுலின் டெம்பிள். ஆமா, ஐயோ அது அவன் தண்ணில புட்டு இப்படி பண்ணுவான் பாத்தியா, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். சொல்ல ஒரு அரசி ஒண்ணு வரும் பாரு, அந்த டோலு புழுவும் கலாய்ப்பானுங்க. நல்லா இருக்கும் அது ஃபுல்லா. அது வேற என்ன மிஸ் பண்ணோம்? நான் வந்து இந்த பாபி எல்லாம் பாப்பேன். சாட்டர்டே போடுவான் போகோல வந்து நைட்டு வந்து 9 மணிக்கு போடுவான் பாபிஸ். அது வந்து சூப்பரா இருக்கும் எல்லாம். வேற வந்து சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல, நம்ம அப்பதான் வந்து நம்ம யூகேஜி கிட்ட போட்டிருப்பாங்க ஸ்கூல்ல. அந்த டைம்லாம் வந்து ஆஸ்வர்ல்டு எல்லாம் சொல்லிட்டு கார்ட்டூன் வரும். ஆஸ்வர்ல்டுன்னு சொல்லிட்டு போகோல. அது எப்படின்னா ஒரு பெரிய ஜெயண்ட் ஆக்டோபஸ். அந்த ஆக்டோபஸ் வந்து அது ஒரு அனிமல் கிங்டம் சிட்டி மாதிரி வச்சுக்கோயேன். அங்க எல்லாம் எப்படி வாழ்றாங்க, ஆக்டோபஸ் எப்படி, ஆக்ஸ்வர்டு எப்படி காப்பாத்துது சொல்லிட்டு அது சூப்பரா இருக்கும். அதுட்ட ஒரு நாய் இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும் பாக்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேற என்ன கார்ட்டூனு? அது என்னமோ லைட்டா ஞாபகம் வருது. இந்த இதெல்லாம் பாத்திருக்கியா? ஸ்பாஞ்ச் பாப். நான் பார்த்தது இல்ல. ஸ்பாஞ்ச் பாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் இந்த இது டாமஸ் த ட்ரெயினா, எங்களுக்கு 8:30 வேன். சரியா? கரெக்ட் கால்ல இருந்து போடுவான் அவன். இந்த ட்ரெயின் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்போம். பாஷே புரியாது, இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அது நான் பாப்பேன். வேற ரிச் ரிச் தெரியுமா உனக்கு? இல்ல, அது அந்த ரிச் ரிச் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் பார்த்தேன். ரிச் ரிச் சூப்பரா இருக்கும். அது எப்படின்னா அந்த டைம்ஸோட இவன் மாதிரி தான தர்மம் பண்ணுவான், எல்லாத்தையும் கொடுப்பான். வேற ஸ்கூபிடோ, வேற வந்து ஸ்கூபிடோ இது. அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு கார்ட்டூன் ரொம்ப மேஜரா மிஸ் பண்றேன். எனக்கு தெரியுது என்ன டக்குனு வாயில வர மாட்டேங்குது. இந்த 90s ஃபேவரட் வந்து இது பாத்திருக்கியா நீ? பவர் ரேஞ்சர்ஸ். கண்டிப்பா பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்க்காம யாரு இருப்பா? எனக்கு ஆக்சுவலா பவர் ரேஞ்சர்ஸ் பிடிக்காது. ஏன்? அது ஏன்னு தெரியல. அது ஒரு வெறுப்புன்னு வச்சுக்கோ. என் பவர் ரேஞ்சர்ஸ்ல ஏன்னு தெரியல. பவர் ரேஞ்சர்ஸ் அட்டாக் பண்ணுங்க போங்க. பவர் ரேஞ்சர்ஸ், நிஞ்சா டர்ட்டில்ஸ், இதுக்கு நான் பவர் ரேஞ்சர்ஸ் பிடிக்காதுன்னு சொல்றது வந்து ஏகப்பட்ட 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப அஃபெண்டிங்கா இருக்கும். பட் இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு பிடிக்காது. வேற வந்து நிஞ்சா டர்ட்டில்ஸும் பிடிக்காது. நிஞ்சா டர்ட்டில்ஸ் தெரியுமா? டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் சொல்லிட்டு டர்ட்டில்ஸ்லாம் ஃபுல்லா நிஞ்சா மாதிரி வருங்க. ஆமா, அது ஆக்சுவலி எனக்கு பிடிக்காது, ஆனா பாப்பேன். வேற வந்து ஆமா ஆமா வேற வந்து இது பாத்திருக்கியா நீ? ஜானி டெஸ்ட். என்னமா எல்லாம் புரியாத பாஷையாவே சொல்ற, தெரியல. இதெல்லாம் கார்ட்டூன் நெட்வொர்க்ல போடுவான். ஜானி டெஸ்ட்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அது கண்டிமேரா பட்டி
ஹட்டி மேரா பட்டி தெரியும். எலும்பன் அது அந்த 5 பேர் இருப்பாங்களா, 5 பேர். கிட் கிறிஸ் தான் ஓடும் இப்ப பார்த்தாலும். கிட் கிறிஸ் நீ ரோல் நம்பர் 21 தான சொல்ற? ஆமாமா ரோல் நம்பர் 21. சொல்றேன் சாரி. ரோல் நம்பர் 21 வேற நிறைய கார்ட்டூன்ஸ். அதே இந்த பென்டன்ல ஹாரி டெம்டி வந்துட்டு பார்த்தாலே எங்க அம்மா கேவலமா திட்டுவாங்க எங்களை. அவங்களுக்கு ஹாரி டெம்டி பிடிக்கவே பிடிக்காது. ஆகி அந்த காக்ரோச்சஸ். ஆமா அத விட்டுட்டோம் பாத்தியா. ஆகி வந்து கொஞ்ச நேரத்துக்காக டைம் பாஸ்க்காக வந்த ஒரு கார்ட்டூன் சிஎன்ல. ஆனா போக போக எல்லாரும் அதை பார்த்து பார்த்து ஃபுல் டைம் ஆகி தான் போட்டுட்டு இருந்தான், வேற கார்ட்டூனே போடாம. ஆமா ஆகி, ஆலிவ், ஜாக்கு. அப்புறம் அந்த 3 கரும்புச்சிங்க பேர் என்னன்னு தெரியல. மார்க்கு, ஜோயி, இன்னொன்னு என்னமோ மறந்து போச்சு. ஆமா என்ன பண்றது, எல்லாம் மறந்துதான் போகுது. ஆமா இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா இப்ப நாங்க சொல்லி மிஸ் ஆன சில கார்ட்டூன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வேற யூடியூப் vloggers மாதிரி பேசுறோம், பரவாயில்ல. கூடிய சீக்கிரம் ஒரு யூடியூப் vlog-ஓட வருவோம். வாய்ப்பு இல்ல ராஜா. சரி கார்ட்டூன் பத்தி நிறையவே பேசிட்டோம். இது ஜெனரலா சேனல்ஸ் பத்தி பேசுவோமா? நீ வந்து இப்ப சின்ன வயசுல டிவி போட்டாலே நான் வந்து கார்ட்டூன் வைக்கிறேன், ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஆன் பண்ணிட்டு மியூசிக் சேனல்ல இல்லன்னா இந்த ஆதித்யா ஆதித்யா இப்ப கூட நிறைய ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுது பாத்தியா. அவர் ஆதவன். ஆமா ஆமா சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். அதான் அந்த மாதிரி டிவி ஆன் பண்ணாலே வந்து இதுதான் ஆதித்யா ஓடும், இல்ல சன் மியூசிக். ஆமா முன்னால என்னன்னா சந்தானம் காமெடி ஸ்பெஷல், விவேக் இல்ல ஒரு பட காமெடின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல உள்ள ஆமா கண்டினியூஸா அந்த மூவிஸ்ல இருக்க எல்லா காமெடியும் போட்டுட்டு அடுத்த மூவி போவாங்க, அந்த மாதிரி. அது நல்லா இருக்கும். பாலிமர்ல வரும்னு நினைக்கிறேன், பாலிமர்ல கலர்ஸ் தமிழ்லாம் அப்ப அந்த மாதிரி தான் போட்டுருக்கு. ஆமா ஆக்சுவலா அப்ப எல்லாம் என்னன்னா எல்லா சேனல்லயும் வந்து காமெடி போடுவாங்க, கொஞ்சம் பிரேக் கிடைச்சாலே காமெடிஸ் போடுவாங்க, நல்லா இருக்கும் அதெல்லாம். அதே மாதிரி இந்த டைம்ஸ்ல வந்து பாலிமர்ல நீ சொல்லும் போது ஞாபகம், பாலிமர்ல வந்து நம்ம ஒரு 8th 7th டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் இந்த ஹிந்தி சீரியஸ் எல்லாம் போடுவாங்க தெரியுமா? இப்பதான் நான் ஆக்சுவலி நினைச்சேன் சீரியஸ் பத்தி எல்லாம் கண்டிப்பா வந்துட்டு ஒரு எபிசோட் பேசணும்னு சொல்லிட்டு. அது வந்து தனி எபிசோடா பேசணும் நம்ம. ஏன்னா சீரியஸ் லிஸ்ட் வந்துட்டு இப்ப நம்ம யாரும் பாக்குறது இல்ல பேசா, பட் சின்ன வயசுல கண்டிப்பா எல்லாரும் பாத்துருப்போம்ல. அம்மா பாப்பாங்க, வீட்டுல எல்லாம் பாப்பாங்க, சேர்ந்து பாப்போம். ஒரு நாள் பேசுவோம் கண்டிப்பா. அதுக்காக ஒரு எபிசோட் போடுறோம். and then வந்து KTV has played a big role in my life. ஏன்னா எங்க அத்தா வந்து எப்போ டிவி ஆன் பண்ணாலும் கேடிவி போட்டுருவாங்க. ஏன்னா அது 24/7 படம் ஓடிட்டே இருக்கும்ல. அது எப்ப போட்டு லைக் எல்லா படமும் நான் பாத்திருக்கேன் சின்ன வயசுல. நீ என்ன படம் வேணா சொல்லு, நான் பாத்திருப்பேன். பேர் வேணா பேர் என்ன தெரியாம இருக்கும், ஆனா படம் வேணா பாத்திருப்பேன். இந்த கவுண்டரு, ஐயா, வேற என்ன, பேரரசு, பேரன்பு, ஆல் கைண்ட் ஆஃப் விஜயகாந்த் மூவிஸ், ஆல் கைண்ட் ஆஃப் சரத்குமார் மூவிஸ், எல்லா மூவிஸும் பாத்திருப்பேன். கேடிவில அதான போடுவான். அதே மாதிரி இப்ப நான் டிவி ஆன் பண்ணா கூட கை எங்கேயோ போதோ இல்லையோ, ஆனா கேடிவிக்கு தான் கை உடனே போகுது. ஏன்னா எதுனா ஒரு படம் 7 o'clock ஒரு ஷோ இருக்கும், 4 மணிக்கு ஒரு ஷோ இருக்கும், மேட்னி ஷோ. அது ஒரு மாதிரி தியேட்டர் வைப்ஸ் தருமா. 10 மணிக்கு ஒரு ஷோ, காலைல 7 மணி 6 மணிக்கு ஒரு ஷோ, சூப்பரா இருக்கும். கேடிவி இஸ் லைக் played a very big part in my life. non-stop கொண்டாட்டம். இப்பதான் எனக்கு அது non-stop கொண்டாட்டம்னு தெரியுது. நான் எப்படி மான் ஸ்டேட் கொண்டாட்டம். இப்ப அட பரதேசி, மான் ஸ்டேட் கொண்டாட்டமா? என்னடா மான் இங்க இருக்கு, ஸ்டேட் இங்க இருக்கு, என்னதான் அப்படி இருக்கு. இப்பதான் வந்துட்டு கேடிவி non-stop கொண்டாட்டம்னா அதுவும் ரீல்ஸ்ல பார்த்துதான் தெரிஞ்சது. அந்த ஆடியோ இப்ப ஏதோ யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆமா சோ அது தெரிஞ்சது. இது மிஸ் பண்றோம் பாரு. இப்ப இந்த சன் மியூசிக் சேர்வி பத்தி வர, அதுல வந்துட்டு அந்த மெசேஜ் எல்லாம் இருக்கும்ல, மிஸ் யூ பிரியா. ஆமா அது எப்படின்னா அந்த மெசேஜஸ் எல்லாம் சில பேர் அவங்க ஃபேமிலிஸ்க்கு போடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு போடுவாங்க. நிறைய பேர் வந்து அவங்க அன்டையிங் லவ் ஃபார் சம்வன சொல்லுவாங்க. ஐ லவ் யூ கிருஷ்ணா, ஐ லவ் யூ பிரியா, ஐ மிஸ் யூ அப்படிலாம் போட்டு. ஆனா அந்த டைம்ஸ்லாம் வந்து நம்ம போன் பண்ணி கேட்போம் தெரியுமா, சாங்ஸ் எல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. எத்தனை தடவை போன் பண்ணாலும் போனே எடுக்க மாட்டோம். ஆமா நானும் ட்ரை பண்ணிருக்கேன், சுத்தமா எடுக்க மாட்டோம். ட்ரை பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன்.
ஆமா. அதே மாதிரி இப்ப ஸ்பாட்டிஃபைல புதுசா பிரீமியம்க்கு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம கேக்குற சாங்ஸ் அதுல வர ஷஃபிள் பண்றாங்களோ அதுதானே ஆக்சுவலா முன்னாடி இருந்துச்சு. அதுதான் பிடிச்ச பாட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்க ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அப்படியே பாக்குறதா இருக்கட்டும். ஆமா, அது யாரோ நமக்கே டெடிகேட் பண்ண மாதிரி நம்ம நினைச்சுப்போம்ல. ஆமா ஆமா, அதெல்லாம் ஒரு நல்ல நாட்கள்ல, நல்ல காலம். இப்பயுமே வந்து திரும்ப அதே மாதிரி சேனல்ஸ், அதே கண்டென்ட் அப்படியே அதே மாதிரி வந்தாலுமே நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோயேன் அதே ஃபீல் இருக்காது நமக்கு. ஏன்னா நம்ம பாக்குற கண்ணோட்டம், நம்ம the way we perceive things இருக்குல்ல, அதெல்லாம் டோட்டலா எல்லாருக்குமே மாறி இருக்கும் சின்ன வயசுல இருந்து இப்ப. ஆமா, ஐ திங்க் அந்த இன்னசென்ஸ் தொலைஞ்சிருச்சு கண்டிப்பா. இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கார்ட்டூன் ஞாபகம் வருது, டாம் அண்ட் ஜெரி விட்டுட்டோம். ஐயோ, டாம் அண்ட் ஜெரி விட்டதெல்லாம் பாவம். அது பாவம், விடக்கூடாது. டாம் அண்ட் ஜெரி வந்து எல்லாரும் வந்து கொண்டாடின ஒரு கார்ட்டூன் அது வந்து. ஐயோ ஆமா, ஹாப்பி நோட்ல முடிச்சிருவோம் டாம் அண்ட் ஜெரி பத்தி நல்லா சொல்லிட்டு. டாம் அண்ட் ஜெரி கிட்ஸ் பாத்திருக்கியா? ஆமா ஆமா, சூப்பரா இருக்கும். அவ்வளவு கியூட்டா இருப்பாங்க தெரியுமா? அது வந்து மூவிஸ் வந்து தெரியுமா, டாம் அண்ட் ஜெரி மூவி எங்க வீட்ல ஒரு ரேக்கே இருக்கும், டாம் அண்ட் ஜெரி மூவிஸ்னு சொல்லிட்டு. எங்க அத்தா வந்து ஏதாச்சும் ஒரு மாதிரி மூவி பாக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே இதை எடுத்து மாட்டிடுவாங்க. ஐ மீன் அந்த மூவியை போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு இது அது. ஆக்சுவலி இதுக்கும் பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் போகும் போல. நீ இந்த சிடி எல்லாம் சொன்னது எனக்கு இன்னும் வேற என்னமோ ஞாபகம் வருது. டிவில கேம் விளையாடுறது. ஆமா ஆமா. சரி, if you all like this, நாங்க அந்த ரெமனைஸ் பண்றது வாட் எவர் அந்த வேர்டு அதை பண்றது நிறைய பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா காமன் டவுன் நாங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போடுங்க. நாங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட் எடுத்து போடுறோம் இதுக்காகவே. உடனே இல்ல, அப்புறமா பேசுவோம். ஆமா கண்டிப்பா. ஆக்சுவலி நான் இன்னொன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். இப்ப வந்து இதெல்லாம் ரெமினிஸ் பண்ணிட்டோமா, இனிமே எப்பயாச்சும் முடியறப்ப வந்துட்டு நம்ம வந்து ஒரு குட்டி செக்மெண்ட் பண்ண போறோம். என்னன்னா, நம்ம பேஜ் நேம்க்கு ஏத்த மாதிரி என்னது ரேண்டம் ஒலரல்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஏதாச்சும் தப்பி தவறி வளரணும். சரியா? சோ வந்து டங் ட்விஸ்டர் கேம் வந்து சும்மா ஒரு நாள் நீ எனக்கு ஒரு டங் ட்விஸ்டர் கொடு, இல்லன்னா நான் உனக்கு தரேன். தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஒண்ணு தர போறேன். சரி தாங்க. தி கிரேட்டஸ்ட், இது வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்ப, பட் இத வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு. என்ன தெரியுமா? என்னது? யார் தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை. இது வந்துட்டு உச்சரிப்பு பிழையெல்லாம் இல்லாம ஃபாஸ்டா 5 தடவை சொல்லணும். சரியா? என்னடா அது? என்ன உச்சரிப்பு பிழைனா என்னது? உச்சரிப்பு பிழைனா அந்த த ட அதெல்லாம் கரெக்ட்டா. ஓகே. யார் தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை. 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 யார் தச்ச சட்டை, அவ்வளவுதான் வருது. ஓகே, அடுத்த எபிசோடுக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணு தரணும் நீங்க. இங்கிலீஷா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே ஓகே, இன்னையோட இத வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். இப்ப இதோட இன்னைக்கு எபிசோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஆமா, சோ கண்டிப்பா வருவோம். So we will meet you on the next episode of our podcast பேர் என்ன? Random Tolerance. Bye bye.